ஒரு சூப்பரான ஒரு காமெடி வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செருப்புகள் ஜாக்கிரதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனா யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி அவர்கள். காமெடியை பேஸ் பண்ணி ஒரு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காமெடிக்காக எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். கொஞ்சம் ஒரு இடத்துல கூட காமெடியே வரல. காமெடியே வராத ஒரு வெப் சீரிஸ் வந்து ஜவ்வு மாதிரி இழுத்து 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 எப்படிதான் வந்து அவங்க எடுத்தது அவங்க போட்டு பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோம், அதுவும் காமெடி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா டோட்டல் டேமேஜ். அந்த டோட்டல் டேமேஜ் தான் இந்த செருப்புக்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஸ்மக்லிங் மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கடத்தல் வைரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செருப்பில் வச்சு அவர் வந்து தைச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் வந்து சிங்கம்புலி அவர்களை பார்க்கும்போது சிங்கம்புலி அவர்கிட்ட வந்து இந்த செருப்பு போட்டு ஷூ கூட நான் ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை வாங்கிட்டு செருப்பை அவர்கிட்ட கொடுத்துறாரு. இந்த செருப்பில் 10 கோடி ரூபா வைரம் இருக்குங்கிறது தெரியாமல் அந்த செருப்பை கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் அலமோத வைக்கிறாங்க. அந்த செருப்பு வந்து எங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த செருப்புக்கள் ஜாக்கிரதைங்கிற இந்த வெப் சீரிஸ். காமெடிக்காக எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். ஒரு இடத்துல கூட காமெடியே வரல. ஒரு தடவை ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்க. எந்த இடத்துலையும் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை. என்ன பண்ணுறது, சிங்கம்புலி அவர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி அவர்கள் வந்து உண்மையால செம்ம. அவர் வந்தாலே பர்ஃபார்மன்ஸ் காமெடி நல்லாயிருக்கும். முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முயற்சி வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. பாருங்கள், டைம் இருந்தால் பாருங்கள்.